ஏடிஎம்கேல இருந்தப்பே அவர் டெல்லியை சேர்ந்தவர்களை சந்தித்து வந்திருக்காரு. அந்த சமயத்தில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தேன். நான் செப்டம்பர் 1 தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து திரும்பிய பிறகுதான், அதுலேருந்து வெளியேறிய பிறகுதான் அவர் போய் டெல்லிக்கெல்லாம் போயிட்டு வந்தார். உங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கு இதுக்கு ஒன்றும் முரண்பாடுலாம் இல்லை. அண்ணன் செங்கோட்டையன் விரும்புவது அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் செயல்படணுங்கிறது தான். அதுதான் அவரது விருப்பம். ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்காங்க தம்பிலாம். விரக்தியின் உச்சத்தில் போனதுனால விஜய வான்னு கூவி பார்த்தாங்க. அதாவது இந்த திமுக 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேக்காவை அழித்து விடும்லாம் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்களை எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். அவர் தெளிவான அவர் நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் நான் உண்மையை சொன்னா அதை கண்டு அவர்களுக்கு வேப்பங்காய தின்றது போல்தான் இருக்கும். ஏன்னா உண்மை என்றைக்குமே கசக்கத்தான் செய்யும். துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும். புரட்சி தலைவர் ஆரம்பித்து அந்த அவர் உயிரோடு இருந்த அந்த 15 ஆண்டுகளில் 72 கட்சி ஆரம்பித்தவர். 77 தொடர்ந்து 3 முறை முதல்வராக அந்த இயக்கத்தை வழிநடத்தினார். அவரது மறைவுக்கு பிறகு இதயதேவ அம்மா அவர்கள் 91 தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள். கிட்டத்தட்ட இந்த 53 ஆண்டுகள்ல 31 ஆண்டுகள் அண்ணன் பழனிசாமி இருந்த அந்த 4 ஆண்டுகளை சேர்த்து 31 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம். எனக்கு தெரிந்தவரை அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் சரி, புரட்சி தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி, கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்திருக்கிறோம். இவர்கள் என்னமோ கடை வைக்கிற மாதிரி அங்க ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில இந்த தலைவர் படம், அம்மா படம்லாம் வச்சு ஸ்டிக்கர் வைக்கிற மாதிரி ரோட்லேயே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நிலைமைக்கு தான் இன்றைக்கு மிகவும் பலவீனமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை சொன்னா இவங்க கோச்சுக்கிறாங்க. அன்றைக்கு கூட நான் சொன்னது ஏதோ அவர்களை கொடநாடு வழக்கில் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லல. கொடநாடுல அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்பது தெரிந்தும் அங்கே கொலை, அதைத் தொடர்ந்து தற்கொலை, தொடர் கொலைகள்லாம் நடந்ததற்கும் அப்பொழுது பழனிசாமி ஆட்சி பொறுப்பிலே இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டதெல்லாம் தகவல் வந்தது. அதுக்கு தான் சொன்னேன். எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை. சில பேர் யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்க இவர் அரசு ரெக்கார்டை இவர் அழிச்சிட்டேன்னு சொல்ற. அரசு ரெக்கார்டெல்லாம் கிடையாது. கட்சி, நான் அன்னைக்கே சொன்னேன், கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரு? கட்சி நிர்வாகிகள். அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு தரப்பிலிருந்து வரப்ப அதையெல்லாம் அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள். அது அந்த பச்சை கவர்ல இருக்குன்னு சொன்னேன். உடனே இவர்கள் அது அரசு ரெக்கார்டு அவர் அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா, அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தாரா, எல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க. என்னமோ சட்டத்திற்கு புறம்பானதுங்கிறாங்க. அரசாங்கத்திலேருந்து ஒரு அபிஷியலா ஒரு ரெக்கார்டு வந்து அதோட காப்பி அரசாங்கத்தில் இருக்கும். அது எந்த துறையா இருந்தாலும் அந்த மாதிரி அரசு கோப்பையோ, அதாவது ஃபைல நாங்க ஒன்னும் பார்த்தோம், நாங்க கிட்ட எல்லாம் போய் அதையும் கிளிக்கல. அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்த பொழுது கட்சிக்காரர்களை பற்றி, அது அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கட்சியிலேயே கொடுக்கப்படுகின்ற இல்லது வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள்.
அது பச்சை கவர்ல வரும். அந்த பச்சை கவர்ல இவர்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன். அது அம்மா அவர்கள் அப்பொழுது அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அது ஒன்றும் அரசு ரெக்கார்டு கிடையாது. இப்ப காவல்துறையிலேருந்து இருக்கட்டும், அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்க இருக்கணும். அது ஆர்ஜினேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அங்க இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, நாட்டு நடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர்ற ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலும் உள்ளது, அதோடைய காப்பி அங்க இருக்குமான்னு கூட தெரியல. அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க. அது கிடையாது. இது பிரைவேட்டா அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்லாம் சிலது அங்க இருக்கும். நாங்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்க சித்தி சொன்னதின் பேர்ல அங்க தேவையில்லாத பேப்பர்கள் இருக்கு, அதெல்லாம் பாருங்க, அங்க இருக்கிற பேப்பர்ல தேவை இருந்தா எடுத்து வைங்க, தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க. அதுல சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம். உடனே அதை எப்படி பார்க்க முடியும், கிழிக்க முடியும்னா அது அரசு ஃபைலா இருந்தா காமிங்க. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்கு. எங்க இருந்து அது ஆர்ஜினேட் ஆகுதோ அங்க இருக்கும். சும்மா மிரட்டி பார்க்கறது, கேஸ் தான் போடுங்களேன், நாங்க என்னன்னு பாக்குறோம். எது இருந்தா கூட தேடி எங்கேயாவது வெளியில இருந்தா கூட எடுத்து கொண்டாந்து கொடுக்குறோம். அதனால அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுறாரு. அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் கூட்டியவர் போல் இருக்கார். அதுல தான் பைத்தியமா இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும். தம்பிக்காக நான் மிகவும் இறக்கப்படுகிறேன். நீங்க தானே சார் என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? செங்கோட்டையன் அவர்கள் அதுல பழனிசாமி ஒன்னு சொல்றாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நீங்க நானா வந்து ஏதோ மேடையில பப்ளிக் மீட்டிங்ல பேசுற மாதிரி நீங்க கேட்கறதே தவறுங்கிற. நீங்கள் உங்க பத்திரிகை துறையே ஊடகத்தை சேர்ந்த நண்பர் ஒருவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பழனிசாமியை கொடநாடு வழக்கில் அவர் A1 அவரு அப்படின்னு அவர் சொல்லி அப்படி சொல்றாருன்னு கேட்டீங்க. அதற்கு நான் கொடுத்த பதில் அவர் A1 சொல்லல, B1 சொல்லல. இதுல கொடநாட்டில் போய் ஜன்னலை உடைச்சு அங்க உள்ள வாட்ச்மேனை கட்டி போட்டு அவர் கொலையாகின்ற அளவுக்கு எல்லாம் நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து தொடர் கொலைகள்லாம் நடக்கிற அளவுக்கு அங்க இருக்குன்னு தேடி இருப்பாங்க. அந்த ஃபைல் அங்க இல்ல, அந்த முட்டாள்களுக்கு தெரியல, அதெல்லாம் போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு. இல்ல இதுல நானா எனக்கு கொடநாடை பத்தி பேசல. நீங்களா ஒண்ணு கேட்கறீங்க, நான் பதில் சொன்னா உடனே தினகரன் அதை கிளப்புறாரு. திரும்பி 4 நாள் கழிச்சு அதே இடத்துல உட்காந்து நீங்க கேள்வி கேட்டா இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தினேன், முன்மொழிந்தேன்னு ஏதோ சொல்றாரு அவரு. அது அங்க நடந்தப்ப எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கணும். அப்ப அவர் முன்மொழிந்திருக்கலாம், எனக்கு அது சரியான ஞாபகம் இல்லை. முன்மொழிந்தேன்னு சொல்ற மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. அது அங்க MLAக்கள் கூட்டம் நடந்துச்சுல, அப்ப எல்லாரும் கையெழுத்து போடுவதற்கு முன்பு இவர் பழனிசாமி வேணான்னு சொன்னார் எங்கள்கிட்ட, என்ன அறிவிக்காதீங்க, என்ன சொல்லிட்டு வாங்காதீங்கன்னு. பட் நாங்க அதை ஒத்துக்கல. இருந்தாலும் பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லி எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. மேபி அந்த கூட்டத்தில் ஏதோ முன்மொழிதல் இருந்திருக்கலாம். அதுதான் அதை என்ன நான் கவனிக்கல. எனக்கு தெரியும், நாங்க இருந்தா கூட நான் கவனிக்காம இருந்தேன். முகவர்கள்னா யாரு? பூத் ஏஜென்ட்ஸா? அவங்க இந்த அதிகாரிகளுக்கா உதவி செய்வதுங்கிறது? எல்லா கட்சியிலையும் முகவர்கள் வாக்கு. ஆமா புரியுது, அதான் பூத் ஏஜென்ட்னு சொன்னேன். வந்து இப்போ இப்ப என் வீட்டில் வந்து ஒரு ஆபீசர், யாரோ ஒரு அரசு அலுவலர் தான் வந்து அந்த ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க, திரும்ப வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஏதோ எந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஏஜென்ட்டோ வந்து அவங்களுக்கு உதவி செய்வதற்கு வந்து அதுல என்ன தவறாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அதுல என்ன முறைகேடு பண்ணிடுவாங்களா அந்த அதிகாரியோட சேர்ந்து? எனக்கு தெரியல, எனக்கு புரியல, உண்மையாக தெரியல. சொல்லுங்க. பாஜக தான் அதிமுகவை முழுவதுமா கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது, கபலீகர பண்ண பார்த்தது, அழிக்க பார்த்தது, பல தரப்புல இருந்தும் வந்துட்டே இருந்தது. இந்த நேரத்துல ஓ பன்னீர்செல்வம் அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாஜக சொல்லிதான் நான் தர்மயுத்தம் தொடங்கினேன்றாரு. இப்ப செங்கோட்டையனும் அதையதான் சொல்றாரு. இது இரண்டும் நடப்பதற்கு முன்னாடியே உங்களை சிறைக்கு அனுப்புனது பாஜக தான் அப்படின்னு அப்போ ஒரு விமர்சனம் இருந்தது. இது போன்று தொடர்ந்து பாஜக பின்னிருந்து அதிமுகவை இயக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில பாஜக இருக்கா, இல்ல அழிக்க பாக்குதா? இது நிறைய டிபேட்டு, விமர்சனங்கள்
அரசியல் நோக்கர்கள், வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிந்து அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு சிலரின் சுயநலத்தால தான். வேற யாரோ உங்க வீட்டில் போடுறாங்கன்னா நீங்க அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க இடம் கொடுத்தாதான் அதுல சாத்தியமாகும். அம்மா இருந்த வரை நடக்கல. எந்த கட்சியிலுமே இன்னொரு கட்சி அந்த கட்சியோட உள் கட்சி விவகாரத்தில் தலையிடுதுன்னா அங்க ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி சிலர் சுயநலம் தான் இதுக்கெல்லாம் காரணம். ஆனா எனக்கு தெரிந்தவரை நான் ஓராண்டு அந்த போன பாராளுமன்ற தேர்தலப்ப நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன். அதற்கு முன்பு 21 தேர்தலப்ப திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு அணியில இணையணும் சில முக்கிய தலைவர்கள் சொன்னதன் பேர்ல எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரிஞ்சேன். ஏன்னா என்ன சந்திக்க அவர் அச்சப்படுவார், ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்தவர்னால. அனுபவமும் வயதில் மூத்தவர்கள் சொல்ற சில காரணத்தினால அதை இங்க டீல் பண்ணதே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான். அதனால நான் அதை சரின்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் இப்பயும் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் 24 பாராளுமன்ற தேர்தல் அப்பயும் ரொம்ப நாட்கள் அவர் எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது எங்களோடு கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிசாமிக்காகவும் எல்லாரும் ஒரு அணியில வரணும் வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது யாரும் என்று சொல்லல. பட் பழனிசாமி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணி விட்டு வெளியில பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து. 24 மாத்திரம் இல்ல, 26 கிடையாது, 29 கிடையாது, 31 கிடையாதுன்னு ஏதோ வடுக்கி போனார். ஆனா எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும். என்ன கூட அவங்க நீங்க எல்லாம் ஒன்னா ஒரே பழனிசாமியை ஏத்திட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் என்கிட்ட சொன்னதில்லை. என்னது சொந்த அனுபவத்தை சொல்றேன். உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவா பேசுறாரு, இல்ல டெல்லிக்கு பயப்படுறாரு, ஏதோ பேசுறாங்க. எதை வேணாலும் பேசட்டும். அதாவது வெறும் வாய்க்கு மெல்லுவாங்க. இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்க யாராவது இவங்க பேசுறத வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை. எல்லாம் ஒரு அணியில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட நிறைய பேர் பேசினார்கள். இப்ப யாரும் என்கிட்ட பேசல. நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் அதான் உண்மை. சும்மா காற்றுல நிறைய செய்திகள்லாம் இருக்கு, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரிந்தவரை இங்கு உள்ளவர்கள், அதாவது அம்மாவின் தொண்டர்கள் கிட்ட உள்ள சுயநலமோ அரசியல் பதவி வெறியும் தான் இது போன்ற தோற்றத்தை உருவாக்கி